வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக மசாலா டப்பா வச்சுக்கணுன்னு ஆசை. இந்த வாட்டி இந்தியா போகும்போது புதுசாக வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா தொடச்சிட்டு ஃபில்லப் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சண்டே ஒரு நாள் தான் டைம் கிடைக்குது. அதனால் இன்றைக்கி தான் உட்காந்து வாங்கிட்டு வந்த 2 மாதம் கழித்து இன்றைக்கி தான் உட்காந்து அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். பையனுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு வாங்கினேன். அவன் பேச்சுலர் தான், பட் ஸ்டில்லு மசாலா டப்பா வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டான். இன்கேஸ் இந்தியன் ஃபுட்லாம் குக் பண்ணும்போது வேணும். ஸோ நானுமே மேரேஜ் ஆகி 27 இயர்ஸ் ஆகுது, மசாலா டப்பா வச்சதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு டப்பாவும் நல்லா முழுன்னு முடிஞ்சிருந்தது. நல்ல டீப்பாகவும் இருந்தது. என்ன வைக்கலான்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் எனிவே ஸ்பைசஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரீஃபில் அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரி, தாளிக்கிறதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸோ ஒவ்வொன்றா லோட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். என்ன புதுசு இல்லையா, அவங்க இதில் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு தெரியாது. அப்புறம் நான் நல்லா டிஷ்வாஷரில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாட்டி துடைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஜீரகம் நான் எப்போதும் இந்த டப்பாவில் தான் வச்சுருப்பேன். இந்த சீத்ரூ பாக்ஸஸ் தான். பேண்ட்ரி ஒரு நாள் நான் போடுறேன் டூரு. இந்த சீத்ரூ பாக்ஸஸில் தான் வச்சுருப்பேன். இது வாங்கிட்டு வந்ததுனால இந்த வாட்டி இதில் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிவிட்டு கவரில் இருக்கிறத அதில் ஏதாவது கவர் புதுசாக வாங்கிட்டு வந்தது இருந்ததுன்னா அதை உடச்சி அதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதான் பிளானு. ஸோ முதல்ல ஜீரகம் ஃபில்லப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபில்லப் பண்ணுறேன், சோம்பு. அதெல்லாம் சோம்பு. அடுத்தது சோம்பு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் டெய்லி நான்வெஜ் ஏதாவது பண்ணிடுறதுனால கறி மசாலா இல்லை குருமா அந்த மாதிரி ஸ்மெல் இருந்தால் தான் என் பையன் சாப்பிட்றான், சின்ன பையன். ஸோ கறி குழம்போ இல்லை சிக்கன் கிரேவியோ பன்னீர் கிரேவியோ பண்ணும்போது சோம்பு யூஸ் பண்ணிக்கிறது. கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சீத்ரூ டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். அதையும் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு எனக்கு நிறையவே யூஸ் ஆகும். நம்ம டெய்லி வெஜிடபிள்ஸ் ஏதாவது 1-2 வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சேர்த்துப்பேன் நான். அது மோஸ்ட்லி லாஸ்ட் 1 இயராக ரொம்ப ஐ எம் மேக்கிங் ஷுர் வி ஆர் ஹேவிங் வெஜிடபிள்ஸ். பையங்க சாப்பிட மாட்டாங்க. பெரிய பையன் நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவான், சின்ன பையன் கொஞ்சம் கம்மி தான். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட்டு என்ன போடுறேன், வெந்தயம் போடவே நிறைய நாள் மறந்து போயிடுவேன். நம்ம ஸ்பைசஸ்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா அது புரியுது. ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டேன்றோம். இதெல்லாம் யூஸ் பண்ணணும், கொஞ்சமாவது போட்டு வச்சுக்கணும். அதுலேருந்து வர ஜூஸ் அண்ட் தட் எஃபெக்ட் இஸ் குட் ஃபார் எவ்ரி திங் இன் அவர் பாடி. ஸோ இது மிளகு எப்போதும் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர மிளகு தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுதான் நல்லா காரமாக இருக்கும். மித்ததெல்லாம் இங்கேயே கூட வாங்கிப்பேன் நான். ஜீரகம், சோம்பு இதெல்லாம் இங்கேயே வாங்கிப்பேன். இந்த வாட்டி போகும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஒயிட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ மெயினாக நீல்கிரிஸ் போய் தான் வாங்கினேன். எங்கே வாங்குறேன்னே எனக்கு தெரியல. ஸோ நல்ல ப்ராடக்டாகவும் இருக்குது இல்லையா. நேராக வடபழனியில் இருக்க நீல்கிரிஸ் போனேன். அங்கே இருந்த எல்லா பாக்கெட்டுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மிளகு, கார்டமம், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் 2-3 எடுத்துகிட்டு வந்தேன். என்னென்னு இப்போ டக்கு ஞாபகம் வரல. ஸோ ஸ்பைசஸ் மிளகையும் ரீலோட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், கடலைப்பருப்பு. ஸோ பருப்பு வகைகள் இட்ஸ் குட் ஃபார் ப்ரோட்டீன்றாங்க. நான் அந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்காலிட்டிலாம் எனக்கு தெரியாது. பட்டு கடலைப்பருப்புலாம் போட்டால் நம்ம அது பொரியல்லையுமே வாயில்
படும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் அந்த சுண்டல்லாம் நிறைய பண்ணி சாப்பிட்றது நாங்கள் இப்போது. ஸோ சுண்டலுக்கு எல்லாம் தாளிக்கும் போது மிளகாய் தேவைப்படுது. அப்பப்போ அது ஓப்பன் பண்ணி எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி இதை இப்போ யூஸ் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்லாம் இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் தான் சீத்ரூ இதில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆகும். அப்படியே ரொம்ப நல்லா இருப்பாங்க. கண்டெய்னர் ஸ்டோரில் வாங்கினது இதெல்லாம் ரொம்ப நல்லா ஸ்டடியாக இருக்கும், நீட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஸோ ரெட் சில்லிஸை ரீஸ்டாக் பண்ணுறேன். முக்கால்வாசி எனக்கு லக்ஷ்மி பிராண்ட் தான் பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் லக்ஷ்மி பிராண்டில் தான் வாங்குவேன். என்னவோ அந்த ஃபஸ்ட்லேருந்தே அது பழகிடுச்சு. லக்ஷ்மி பிராண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டஸ்ட்டு நிறைய இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும். எந்த ப்ராடக்ட் பருப்போ மிளகாவோ இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே, ஈவன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மி பிராண்டில். ஸோ மிளகாய் இது நல்ல குண்டு மிளகாய் இங்கே அவ்வளோ கிடைக்காது. இந்த மாதிரி நீட்ட மிளகாய் தான் கிடைக்கும். காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அமுக்கக்கூடாது தான், பட்டு போட்டுட்டேன். ஸோ பழசை மேலே போடுறேன். கொஞ்சம் போட்டுட்டு பழசை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டப்பாலையும் போட்டுட்டு ரீஸ்டாக்கிங் இட். கிச்சன் எய்டு சிஸ்ஸஸ் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சன் எய்டு ப்ராடக்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். This is ready. So my masala dappa is ready to use. Hope I'll cook more and I'll rock it. Hopefully this is my first video trying. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிச்சி